காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் கல்யாணம் அத்தியாயம் 1. கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாத காலேஜ்ல படிப்பு முடிச்சிட்டு அதுலயும் சுமாரான ஒரு வேலையில சேர்ந்துட்டு ஒரு வருஷத்தை நகர்த்துறதுக்குள்ளாரியே எப்ப கல்யாணம்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே காலப்போக்கில கல்யாணமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களே வாயை விட்டு கேட்டுருவாங்க. பேர பிள்ளைங்களை தூக்கி வச்சு கொஞ்சம்ங்கிற ஆசையே கிடையாதாமா அவனுக்கு அப்படின்னு. இதுல 2வது ரகம் தான் நம்ம கல்யாண சுந்தரம். 34 வயசு அவரு முதிர்கண்ணன். அப்படி இப்படின்னு பல கண்டிஷன்ஸ போட்டு அடி வாங்கி கட்டிக்கிட்டது தான் மிச்சம். இப்போ பெங்களூர் பொண்ணு ஒண்ணு பார்க்க வந்திருக்கான் கல்யாணம். சரி வாங்க. அப்பா கல்யாணம் பொண்ணு இப்ப வரப்போகுது. உன்னுடைய திருவாயை வச்சுட்டு எடுத்தடைப்பிலேயே குத்தம் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதரா, புரியுதா? ஹலோ டாடி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். பொண்ணை நான் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். உனக்கு என்ன, நான் தானே கூட கட்டி கஷ்டப்படணும். சும்மா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா உடனே நீ ஆரம்பிச்சிருவிய. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்ற, ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. சரி பொண்ணு வருது, கொஞ்சம் தொப்பைய உள்ள எடுத்துட்டு சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சுக்கா. இந்த நேரம் பார்த்து இந்த தரகரம்மா வேற வரலையே, எங்க போனாங்கன்னே தெரியலவங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாமா, இவன் தான் என் பையன் கல்யாண சுந்தரம். மார்க்கெட்டிங் வேலையில இருக்கிறான். இந்த வீட்டுல உனக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. முக்கியமா மாமியார் தொல்லை இல்ல. எனக்கு எப்போ மாமியார் ஒரு தொந்தரவா இருப்பாங்கன்னு நினைச்சதே இல்ல. எனக்கு அவங்க இன்னொரு அம்மாவா தான் நான் நினைச்சிருக்கேன். இதோ பாருடா, நல்ல பொண்ணை வளர்த்துருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் என்னடா பாத்துக்கிட்டே இருக்கிறேன்னு எப்பவும் எல்லா பசங்க மாதிரி பொண்ணு கிட்ட பேசணும்னு கேக்குறது தான் இப்போதைக்கு நானும் கேக்குறேன். நீங்க பாக்கணும்னு சொல்லணும் சரிதான், ஆனா பொண்ணு உங்களை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டுனா. ஏய் ஓசிகாச்சி, காப்பி குடிச்சமான்னு இல்லாம கலாய்கிறியா? இரு முடிச்சுட்டு வரேன். நீங்க வாங்க, பால்கனில போய் பேசலாம். அப்பா கல்யாணம், இந்த தடவையாவது உனக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. பார்த்து பேசிட்டு வா, கூச்சப்படாம பேசுன்னு சொல்றேன். யார் வராட்டியும் இனிமேல உன் கூட நான் பொண்ணு பார்க்க வர மாட்டேன். நகர் பாசிக்கிறோம். சொல்லுங்க, என்ன பேசணும்? நீங்க என்ன பண்றீங்கன்னெல்லாம் தரகர் சொன்னாருங்க. அத பத்தி விடுங்க, உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்களேன் பாப்போம். என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க தனியா பேசணும்னு கூப்பிடாம இருந்திருந்தா கூட நானே உங்களை கூப்பிட்டிருப்பேன். எனக்கு சில விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். நல்ல வேளை நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழறதுதான் என்னோட கேரக்டர். இதுல எந்த விதத்திலயும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நான் பாத்துப்பேன். எப்பவும் சோஷியலா இருக்கிறது, அநீதியை கண்டா எதிர்க்கிறது, இது மாதிரி நிறைய. வெயிட்டிஸ், ஒரு பேச்சு கேட்டா நீங்க என்னமோ லிஸ்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஏன் அப்படி ஒன்னும் பெருசா நான் சொல்லிடலையே. இத பாருங்க, நான் கொஞ்சம் வேற மாதிரியான ஆளு. பொண்ணுங்களுக்கு வேண்டிய உரிமையை குடுக்கணும்னு யோசிக்கிறவன் நான். பொண்ணு நான் வேண்டிய மதிப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த சோசியல் லைஃப் எல்லாம் கேட்க நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது இல்லைங்களா? உன்ன மாதிரி ஆள நான் இப்பதான் பாக்குறேன். நீ என்ன பொண்ணுங்களுக்கு சம உரிமை கொடுக்கறது? நாங்க கேட்டோமா? அப்புறம் என்ன சோசியலா இருக்கிறது ஒத்து வராது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இப்படியே இருக்கலாம். டேய் என்னடா சொன்ன அப்படி அந்த பொண்ணு கிட்ட? இங்க பாருங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா எந்த பொண்ணாவது வாழ்க்கையை திறந்தா தான் உண்டு. என்னால முடியாது. இப்படிதாங்க, நீங்களே கேட்டீங்கல்ல. பொண்ணு பார்க்க போற இடத்துல இவ ஒண்ணு கேட்க, அவங்க ஒண்ணு சொல்ல, கடைசியா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடப்புல போயிடும். கல்யாண சுந்தரத்துக்கு பெண் பார்க்கும் படலம் இன்னமும் தொடரதான் போகுது. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் கல்யாணம் அத்தியாயம் 1. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Achi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.